அருமையான தேவஜனங்களே, ஆதியாகமம் 33வது அதிகாரத்திற்கு வருகிறதான போது யாக்கோபு ஏசாவை சந்திக்கிறதான அந்த ஒற்றுமையும் அந்த ஐக்கியத்தை குறிப்பிடுகிறது. யாக்கோபுடைய வாழ்க்கையில பயம் இருந்தது. ஆனாலும் ஏசா யாக்கோபை அவனை கட்டி அணைத்து அவனுடைய சகோதர அந்த பாசத்தை வெளிப்படுத்துகிறதையும் அதிலிருந்து அவர்களுக்குள்ளதாக ஏற்படுகிறதான ஒப்புரவாதலையும் இந்த அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வசனம் 1-11 வரையிலும் பார்க்கிறதான போது ஏசா 400 மனிதர்களோடு யாக்கோபை எதிர்கொண்டு வருகிறான். யாக்கோப் அவனை பார்த்ததான போது ஒருவேளை பயங்கரமான பயத்தில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் ஏசா யாக்கோபை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவன் அழுகிறதை, கண்ணீர் வடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த நேரத்திலே யாக்கோபு 7 முறை தரையிலே விழுந்து அவனை பணிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கலாம். இரு சகோதரர்களுக்கு எப்படி சண்டைகள், ஒற்றுமை, அன்பு இணைந்து காணப்படுகிறதோ அதனுடைய முக்கியமான பகுதியை நாம் இதிலே பார்க்க முடியும். யாக்கோபு ஏசாவை ஏமாற்றி விட்டு கடந்து செல்லுகிறான். யாக்கோபு ஏசாவிடமிருந்து பாதுகாப்புக்காக தப்பித்து செல்லுகிறான். ஆனால் 20 வருடங்கள் கழித்து வருகிறதான போது அந்த போட்டிகளும் பொறாமைகளும் அந்த வெறுப்பும் காணப்படும் என்று எண்ணினதான இடத்திலே ஏசா அங்கே அன்பை பரிமாறுகிறதை பார்க்க முடியும். இது தேவன் கொடுத்ததான ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. உடைந்த உறவு என்றும் உடைந்தே இருக்கும் என்று நினைத்து விடாதீர்கள். நம்மால் காணக்கூடாத வழிகளிலே தேவன் சமாதானத்தை ஏற்படுத்தி வருகிறவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய உறவுகள் உடைந்து கொண்டிருக்கலாம். எந்த விதமான உறவாக இருக்கட்டும், ஒருவேளை சகோதர சகோதரி உறவு அல்லது குடும்பத்திற்குள்ளதான உறவு, பிள்ளைகளுக்குள்ளதான உறவு அது உடைந்து போய்விட்டது என்கிறதான எண்ணத்திலே நீங்கள் காணப்படலாம். ஆனால் தேவன் உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்டு நம்முடைய கண்களுக்கு தெரியாத வண்ணமாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிற தேவனாக நாம் பார்க்க முடியும். வசனம் 12-11 வரையிலும் பார்க்கிறதான போது இப்போது ஏசா சொல்லுகிறான், நீ கடந்து போ, உன்னோடு கூட நான் கடந்து வருகிறேன் என்று சொல்லி. ஆனால் யாக்கோபு அதை மறுக்கிறவனாக இருக்கிறான். என்னிடத்திலே சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள், அநேக மந்தைகள் இருக்கிறது, இவையெல்லாமே கடந்து வருகிறதற்கு இன்னும் அதிகமாக நேரமாகும். எனவே நாங்கள் மெதுவாக வருகிறோம், நீ கடந்து செல் என்று தன்னுடைய சகோதரனை அனுப்பி விடுகிறான். சில வேத வல்லுநர்கள் இதை இவ்வாறாக சொல்லுவார்கள், இதெல்லாம் நடந்ததற்கு அப்புறமாகவும் யாக்கோபுக்கு ஏசா மீது நம்பிக்கை வராதது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்று சொல்லி, ஒருவேளை ஏசாவோடு கூட கடந்து சென்றால் யாக்கோபுடையதான உயிருக்கு ஆபத்து வருமோ என்கிறதான பயத்திலே இப்போது யாக்கோபு இந்த விதமான வார்த்தைகளை சொல்லி அவர்களை அனுப்பி விடுகிறான். அதற்கு அப்புறமாக ஏசா சேயீர் என்கிறதான தேசத்திற்கு அவன் கடந்து செல்லுகிறான். யாக்கோபு சுக்கோத் என்கிறதான தேசத்திற்கு அவன் கடந்து செல்லுகிறவனாக இருக்கிறான். வசனம் 18-20 வரையிலும் பார்க்கும்போது யாக்கோபு சிக்கீம் என்கிறதான பகுதியை கானானிலே அவன் சென்றடைகிறான். அங்கு இடத்தை வாங்கி பலிபீடத்தை கட்டி தேவனை ஆராதிக்கிறவனாக இருக்கிறான். அந்த இடத்திற்கு எல் எலோஹே இஸ்ரவேல் என்று பெயரிட்டு தேவனை அவன் உயர்த்துகிறவனாக காணப்படுகிறான். அருமையான தேவ ஜனங்களே, யாக்கோபு தேவனை ஆராதிக்கிற மனிதனாக இருந்தான், ஜெபிக்கிறதான மனிதனாக இருந்தான். ஆனாலும் சில நேரங்களிலே பயங்கள் அவனை ஆட்கொண்டதாக காணப்படுகிறது. யாக்கோபை போல நாம் எத்தனை முறை தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருப்பார், நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுகிறதில்லை என்று சொல்லி. ஆனால் பலவிதமான சூழ்நிலைகளை பார்க்கும்போது, சந்திக்கும் போது எத்தனை முறை நாம் பயந்து ஓடினவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, நீ என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே நீங்களும் நானும் காணப்பட்டிருக்கிறீர்கள். எவ்விதமான பயங்கள் பிறர்களுடன் சமாதானம் செய்கிறதை தடுக்கிறதாக இருக்கிறது. யாக்கோபு சமாதானம் செய்த பிறகு ஏன் அவர் தூரமாக இருந்தவராக இருக்கிறாய் ஏசாவை விட்டு? பல நேரங்களில் தீர்க்கப்படாத முரண்பாடுகளை தேவன் தன்னுடைய நேரத்திலே நாம் எதிர்கொள்ள வைக்கிறவராக இருக்கிறார். ஆவிக்குரிய வளர்ச்சி பெரும்பாலும் போராட்டங்கள் வழியாக கடந்து வருகிறது. பயப்படும் நேரங்களில் தேவனுடைய உண்மைத்தனத்தை நினைவு கூற வேண்டியது அவசியம். நமது உறவுகளில் சமாதானத்தை நாட வேண்டும். மற்றவர்களின் இருதயத்தை தயார் செய்வது தேவன்தான் என்பதை நம்பிக்கையுடன் எதிர்பார்க்க வேண்டும். உண்மையான சமாதானம் பெருமையை களைந்து போடும்போது வருகிறதாக இருக்கிறது. யாக்கோபு தன்னுடைய முற்பிதாக்களைப் போல கடந்து சென்றதான இடங்களிலெல்லாம் தேவனுக்கு பலிபீடத்தை கட்டி அவன் ஆராதித்ததான ஒரு மனிதனாக இருக்கிறான். தேவன் வாழுகிறதான ஸ்தலம் நம்முடைய இருதயம். அதை எந்த அளவிற்கு
பரிசுத்த ஆராதனைக்கு என்று சொல்லி பயன்படுத்துகிறவர்களாக நீங்களும் நானும் காணப்படுகிறோம். பாடுகள் வழியாக கடந்து செல்லுகிறீர்களா? உபத்திரவங்கள் வழியாக கடந்து செல்லுகிறீர்களா? அந்த பாடுகளில் உபத்திரவங்களிலும் இருந்து கர்த்தர் உங்களுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்து உங்களை பாதுகாக்கிற தேவனாக காணப்படுகிறார். அவர் நம்மை ஏதாவது ஒரு சில விதமான சூழ்நிலை வழியாக கடந்து செல்ல அனுமதிக்கிறாரே என்று சொன்னால் அது நம்மை வீழ்த்துகிறதற்கு அல்ல, நாம் விழாமல் முன்னேறி செல்லுகிறதற்காக என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே நாம் நிலை நிற்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. ஏசாவை போன்றதான உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதான மன்னிக்க முடியாத சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வர வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நாம் புதியவர்களாக தேவனுடைய சமூகத்திலே நெருங்கி கடந்து வர வேண்டியது அவசியம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்டதான கிருபைகளையும் உணர்வுகளையும் கொடுப்பாராக.